வணக்கம் and welcome to Nits Cookery Channel தமிழ் நியூ இயர் அண்ட் விஷு ஸ்பெஷல் எபிசோட். இன்றைக்கி நியூ இயர் ஸ்பெஷலாக நம்ம ஒரு நல்ல டெலிஷியஸான கோதுமை பாயசம் பண்ண போகிறோம். நார்மலாகவே கோதுமை பாயசம் ஜாகிரி யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஜாகிரி யூஸ் பண்ணால் நம்ம நார்மல் மில்க் யூஸ் பண்ணோன்னா திரிஞ்சு போக வாய்ப்புண்டு. ஆனால் ஒரு சின்ன ட்விஸ்ட்டுங்க, இதில் நம்ம ரொம்ப ஈஸியாக வீட்டில் சுலபமாக கிடைக்கிற பேக்கெட் மில்க் யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். உங்களில் சில பேர் யோசிக்கலாம், ஏன் கோகோனட் மில்க் யூஸ் பண்ணி பாயசம் பண்ணாதான் என்ன அப்படின்னு. ஆனால் ஒரு ஃபெஸ்டிவல் அன்னைக்கு வீட்டில் எவ்வளோ வேலை இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். வீட்டில் பூஜை இருக்கும், அப்புறம் ஒரு 2-3 வெரைட்டிஸ் ஆஃப் வெஜிடபிள் சைட் டிஷ் பண்ண வேண்டியது இருக்கும். வடை பண்ணோம், பாயசம் பண்ணோம், சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல் எது தான் இல்லை, எல்லாமே பண்ணோம். ஸோ அப்போது இந்த கோகோனட் மில்க் எடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் டயரிங்காக தாங்க இருக்கும். ஸோ இதுவும் இந்த பாயசங்கிறதெல்லாம் நம்ம ஃபெஸ்டிவல் அன்றைக்கி தான் தாராளமாக பண்ணுறோம். இதுக்கு சோம்பேறிப்பட்ட நிறையா பேர் பால் பாயசம் பண்ணுறது எனக்கு தெரியும். ஸோ அதை அவாய்ட் பண்ண தான் நான் இன்றைக்கி ஒரு புது மெத்தடில் உங்களுக்கு கோதுமை ஜாகிரி பாயசம் பேக்கெட் மில்க் ஆர் கவு மில்க் கூட யூஸ் பண்ணலாங்க, யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். ஸோ வெரி டெலிஷியஸ், வெரி ஈஸி கோதுமை பாயசம் எப்படி ஈஸியாக வீட்டில் கிடைக்கிற இந்த பேக்கெட் மில்க் ஆர் கவு மில்க் யூஸ் பண்ணி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க கிச்சனுக்கு போகலாம். இதுவும் நம்ம கோதுமை பாயசம், அதாவது புரோக்கன் வீட் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் முதல்ல என்னென்னு பார்ப்போம். இது வந்து மெஷரிங் கப்பில் 1/2 கப் கோதுமையை ஒரு 1/2 ஹவராக புரோக்கன் கோதுமையை சோக் பண்ணி வச்சுருக்கேன். சோக் பண்ணலைன்னாலும் பண்ணலாம், ஆனால் குக்கிங் டைம் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். இது நான் வந்து தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இது பாருங்கள், டபுள் ஹோஸோட புரோக்கன் வீட், சம்பா புரோக்கன் வீட், அதை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இங்கே. அப்புறம் இது 1/2 கப், ஸோ 3/4 கப் ஜாகிரி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக இந்த உருண்டை வெல்லத்தை வாங்கி கட் பண்ணி எல்லாம் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது நான் ஒன்ஸ் நடுவில் யூஸ் பண்ண நல்லா இருந்தது, ஸோ அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் 3/4 கப், ஜாஸ்தி டஸ்டெல்லாம் இருக்கிறதில்ல இதில். அப்புறம் ஒரு 1 லிட்டர் மில்க் காய்ச்சி வச்சுருக்கேன். நல்ல ஆவினில் க்ரீன் கலர் பேக்கெட் தான் நான் காய்ச்சி வச்சுருக்கேன். அப்புறம் நெய்யில் கொஞ்சம் தேங்காய் பால் வறுத்து வச்சுருக்கேன். நார்மலாக வெல்லம் பாயசத்துக்கெல்லாம் இது தான் போதும். அப்புறம் அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபார்மாலிட்டிக்காக முந்திரி பருப்பு, திராட்சை, ஆக்சுவலி அது மட்டும்தான் தேவை. அப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் ஏலக்காய் பவுடர், ஒரு பிஞ்ச் ஆஃப் சுக்கு பவுடர், அப்புறம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கீ. இதுதாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ ப்ரொசீஜர் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம இந்த கோதுமை புரோக்கன் வீட்டை குக் பண்ணிடலாம். இது நான் 1/2 கப் சொன்னேன். ஸோ இங்கே வந்து 1க்கு 4 மடங்கு, அதாவது 1/2 கப்புன்றதுனால நான் ஒரு 2 கப் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். 1 ஹாட் வாட்டர் இருந்து அதனால் ஆட் பண்ணுறேன். நார்மல் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் குக்கரை எல்லாம் நல்லா பாயசம்லாம் பண்ணும்போது ஹாட் வாட்டரில் நீங்கள் வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டால் நல்லது. இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் டு 3 விசில், அது டிஃபர் ஆகும். 2 விசில் வைங்க முதல்ல, ஏன்னா நான் சோக் பண்ணியிருக்கேன் போதும். இன்கேஸ் பத்தலைன்னா இன்னொரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஓகே, பை த டைம் நான் அதோ ஜாகிரி இதில் போட்டிருக்கேன். அதில் 3/4 கப், அதாவது 3/4 கப் ஜாகிரி இருந்தது. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வாட்டர் போட்டிருக்கேன். இதை மெல்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். ஜாகிரி நல்லா மெல்ட் பண்ணியாச்சு. இப்போ அதை ஃபில்டர் பண்ணிடலாம். இதோ 3 விசில் வச்சுருந்தேன். இதை பாருங்கள், நல்லா பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. பார்த்திங்களா, கீழெல்லாம் அடி பிடிக்கவும் இல்லை, க்ளீனாக இருக்குது. ஸோ நம்ம இனி அடுத்த ப்ரொசீஜர் பார்ப்போம். ஒரு அகலமான கெட்டியான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கீ, இன்க்ரீடியன்ஸில் சொன்னோம் பார்த்திங்களா, அதை ஆட் பண்ணுங்கள். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா குக் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் வீட், அதை இதில் ஆட் பண்ணும். வாட்டர்லாம் பார்த்திங்களா பர்ஃபெக்டாக இருக்குது. 1க்கு 4 அதுதான் அளவு பாருங்கள். ஒரு பொட்டு ஒட்டாது, கரெக்டாக ரொம்ப குழையாது, கரெக்டாக. இதில் வாட்டர் நிறையா இருந்தாலும் நம்ம என்னென்னா அதை சுண்ட வைக்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இது பெட்டர். இதை நல்லா நெய்யில் நம்ம நல்லா வதக்கி இந்த ரா ஸ்மெல் கோதுமையோடது போக வைக்கலாம். இதை நல்லா
பாருங்கள் உதிரியாக இருக்குது, இன்னும் நல்லா குக்கும் ஆகிருக்கு. அதுதான் இதோட கரெக்டான டைமிங் அண்ட் மெஷர்மெண்ட். ஸோ இன்னொரு பக்கம் நான் என்ன பண்ணேன்னா, நம்ம வந்து இந்த கோதுமைக்கு ஒரு 3/4 கப்பு வெல்லம் கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம். பட் இன்கேஸ் நம்மளுக்கு பத்தலைன்னா என்ன பண்ணுறதுன்னு இன்னொரு 1/2 கப் வெல்லத்தை நான் குக் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம தேவையான டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வெல்லம் 3/4 கப் மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம், ஃபில்ட்ரு பண்ணி மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம், மெதுவாக ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், எதை ஆட் பண்ணாலும். நம்ம இன்னொரு 1/2 கப் வெல்லம் இது பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், கரைச்சி, அதை ஃபில்ட்ரு பண்ணி வச்சிடலாம். இப்போது 1/2 கப் வெல்லம் நான் மறுபடியும் கரைச்சி வச்சுருந்தேன். அதாவது இது வந்து 3/4 கப். ஸோ இது கிட்டத்தட்ட 1 கப் அளவுக்கு நான் வெல்லம் சேர்க்குறேன். ஏன்னா நம்ம பால் வந்து இன்னும் நிறைய ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஸ்வீட்னஸ் கம்மி ஆகிடும். இதில் இந்த பாருங்கள், அதாவது இப்போது 1 கப் வெல்லம் நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த வீட்டில் 1 கப் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம குக்கிங் டைமில் இந்த மாதிரி நம்மளுக்கு சில இன்ட்யூஷன்ஸ் எல்லாம் வரும், அது பத்தாது அப்படின்லாம் தோணும். அதை நீங்கள் ப்ளீஸ் ஃபாலோ. ஏன்னா நம்மளோட இன்ட்யூஷனை விட நம்மளுக்கு வந்து ஜஸ்டிஸ் பண்ணக்கூடியவங்க வேறு யாருமே கிடையாது லைஃப்பில். அது மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. இப்போது நம்ம வீட்டும் ஜாகிரியும் நல்லா இன்கார்பரேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1 லிட்டர் மில்க் காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதில் 1/2 லிட்டர் நான் முதல்ல ஆட் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிக்கிட்டே ஆட் பண்ணுங்கள், வெல்லங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ அது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே ஆட் பண்ணும். ½ லிட்டர் ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ எகெயின் இன்னொரு 1/4 லிட்டர். ஏன்னா இது ஆறுனா கெட்டி ஆகிடும், அதனால தான். அப்புறம் அந்த ஸ்வீட்டும் நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் ஆகணுன்னா நம்ம கரெக்டான அளவு பால் ஆட் பண்ணும். இப்போ இந்த ஸ்டேஜில் எல்லா ஸ்வீட்லேயும் இருக்கிற ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட், ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணணும். ஆட் பண்ண உடனே மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இந்த பால் வந்து ரொம்ப நேரம் கொதிக்கலாம் கூடாது. ஜஸ்ட் ஒரு பாயில் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா தேங்காய் பால் தான் யூஸ்வலாக கோதுமை பாயசத்துக்கு ஆட் பண்ணுவாங்க. வெல்லம் இல்லைன்னா நார்மல் மில்க்லாம் பண்ணோன்னா கொஞ்சம் பிரியறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட் இது ஒன்று, இந்த மில்க் கொஞ்சம் சூடாகி லைட்டாக ஹீட் ஆனால் போதும், நம்ம நிறுத்திடலாம். கலர்லாம் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. ஸோ இப்போ பால் நல்லா இந்த பாருங்கள், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஸ்டீமெல்லாம் வருது, சூடாயிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் சுக்கு பவுடர், அதாவது ட்ரை ஜிஞ்சர் பவுடர் அண்ட் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்மளோட தேங்காய் பால் கார்னிஷிங்க்கு கொஞ்சம் வச்சுக்கிறேன். ப்ளஸ் திராட்சை முந்திரி ஆட் பண்ணிட்டோம். இந்த பாருங்கள் பாயில்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு, தெரியுதான்னு தெரில எனக்கு. இதோ பாருங்கள் மெதுவாக பாயில் ஆகி வருது. நம்ம அருமையான கோதுமை பாயசம் யோசிச்சு பாருங்கள். ஜஸ்ட் ஆவின் மில்க்லேயே, தேங்காய் பால் எடுக்கிற கஷ்டம்லாம் எதுவும் இல்லை, ஜஸ்ட் ஆவின் மில்க்லேயே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. போதும், ஆஃப் பண்ணிட்டேங்க. எப்போவுமே பாயசம்லாம் ஆஃப் பண்ணால் நம்ம அதே பாத்திரத்தில் கொஞ்சம் நேரம் அப்படியே தம் விட்டுறணும். இதுவும் நம்ம பாயசம் கொஞ்சம் நேரம் ஆற விட்டாச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள், பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இன்னும் கொஞ்சம் லூஸாக வேணுன்னா நீங்கள் 1 லிட்டர் பாலே ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு பிடிச்ச பாயசம் கன்சிஸ்டன்சி இதுதான். ஸோ அதனால தான் நான் 750 ml தான் ஆட் பண்ணேன். கலர்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதோ ரொம்ப சூப்பராக ஈஸியாக கோகோனட் மில்க் எடுக்கிற கஷ்டம்லாம் இல்லாமல் அருமையாக ரொம்ப ஹெல்த்தியான கோதுமை பாயசம் வித் ஆவின் மில்க் எப்படி பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதுக்கு நீங்கள் கவு மில்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
பாருங்கள், ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு பாருங்கள். இது பாருங்கள், க்ரீமியாக டெக்ஸ்டர்லாம் பார்த்திங்கன்னா, நீங்கள் இன்னும் கொஞ்சம் லூஸாக வேணுன்னா இன்னும் கொஞ்சம் கூட மில்க் ஆட் பண்ணலாம். அவ்வளோதான். இப்போ உங்களுக்காக நான் டேஸ்ட் பண்ணுறேன். மெல்ட்டிங் டு த மவுத்தும்பாங்கல்லங்க, அப்படி தான். அதில் இந்த கோகோனட் க்ரன்ச்சியாக ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லாரும் இந்த தமிழ் நியூ இயர்க்கு, விஷுக்கு உங்கள் வீட்டில் பண்ணி கடவுளுக்கு படைச்சு என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப டெலிஷியஸான கோதுமை பாயசம் ஈஸியாக பேக்கெட் மில்கில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நிட்ஸ் குக்கரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸ் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. கண்டிப்பாக எல்லோரும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஃப்ரீயான ஒரு விஷயம். ஆனால் எனக்கு அது ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் என் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அண்ட் ஹாப்பி விஷு டு ஆல் ஆஃப் யூ. நன்றி, வணக்கம்.